திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் திமுக கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவும் வெளியிடப்பட்டனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராமலிங்கம் வழங்கியிருக்கலாம். ராமலிங்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா பாலாஜி. அதாவது பார்த்தோம்னா திசைவலையில இந்த திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அந்த இடத்திற்கு வந்திருந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் பாதுகாப்புடன் அவர் தப்பி ஓடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாவட்டம் திசையனுடைய திமுக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருநெல்வேலி பாராளுமன்றத்தின் திமுக கட்சி சார்பாக தேர்தல் பொறுப்பாளராக உள்ள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதாக இருந்தது. கருத்து கேட்கும் அந்த சூழ்நிலையில ஏற்கனவே அந்த பகுதியில் கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது. அதாவது அப்பாவினுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு அவருடைய ஆதரவாளராக VSR ஜெகதீஷை அறிவிக்க கூடாது என கூறி திமுகவினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தவுடன் இரண்டு தரப்பினர், அதாவது திமுக கோஷ்டியினரிடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து பெரும் சர்ச்சை கிளம்பியது. உடனடியாக அந்த இடத்தை விட்டு காலி செய்யும்படி போலீசார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அனிதா ராதாகிருஷ்ணனும் அப்பாவும் மகன் அலெக்ஸ் அப்பாவும் இரண்டு பேருமே போலீசார் பாதுகாப்புடன் அங்கிருந்து தப்பி ஓடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அந்த பகுதியில் திசைநூலை பகுதியில் ஜான் கனேடி என்பவர் திமுக நகர செயலராக உள்ளார். இவர் திசைநூலை பகுதியில் செயலூரல் கூட்டம் நடக்கும் போதும் இதே சூழ்நிலை அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவும் VSR ஜெகதீஷை பொறுப்பாளராக நியமிக்க கூறியதை தொடர்ந்து அப்போதும் இதே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. இப்பொழுது மண்டபத்தின் முன்பாக போலீசார் முன்பாகவே கோஷ்டி மோதல் நடைபெற்றதை தொடர்ந்து அமைச்சரும் அவருடைய அப்பாவும் மகன் சபாநாயகர் அப்பாவும் மகன் அவர்கள் இரண்டு பேரும் தப்பியோடைய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. இதற்கிடையில் பார்த்தோம்னா கிழக்கு மாவட்ட திமுகவை பொறுத்தவரை பார்த்தோம்னா திமுகவுடைய முன்னாள் சபாநாயகர் ஆவுடைப்பன் தலைமையிலான ஒரு அணியினரும் தற்போது உள்ள சபாநாயகர் அப்பாவு தலைமையிலான ஒரு அணியினரும் சேர்ந்து செயல்பட தனித்தனி அணியினராக சேர்ந்து கோஷ்டி பூசல் இருப்பதனால் அங்கு பெரும் சர்ச்சை நிலவி வருகிறது. இதனை கண்டுகொள்ளாமல் போலீசார் இருப்பது இது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையே உள்ளது. அதாவது மோதல்களை அடிக்கடி உருவாகி வருவதும் தற்போது இந்த தேர்தல் மூலம் தெரிய வருகிறது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ராமலிங்கம்.